வீட்டுக்காரருக்கு ஹார்ட் அட்டாக் அன்னைக்கு வாங்க போகிறதுக்குள்ளவே இல்லைங்க ஒரு போயிட்டாரு எனக்கு விட்டுட்டு. அது அது. பிள்ளைங்களும் கூட உங்க பேர் என்னங்கக்கா? நந்தினிங்க. உங்க சொந்த ஊருங்க? ஈரோடே தாங்க சொந்த ஊர். என்னாச்சு உங்க வீட்டுக்காரருக்கு? வீட்டுக்காரருக்கு திடீர்னு நெஞ்சு வலிங்க. என்னன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் அட்டாக் தாங்க. காலையில் அவன் போய் நெஞ்ச கறிக்குது ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாருங்க. பொண்ணு அவர் வந்தது கூட இல்லைன்னு 2 பசங்க இருக்குதுங்க எனக்கு. 2மே படிக்கிறானுங்க. படிப்பு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. 2 பேத்துக்கு இன்றைக்கி யூனிஃபார்ம் எடுக்கிறது கூட வழி இல்லாமல் இன்றைக்கி துணி கடைக்கு வேலைக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு 300 சம்பளம். வீட்டுக்காரர் என்ன தொழில் பண்ணிட்டு 2 பேருமே தறி தாங்க ஓட்டிகிட்டு இருந்தோம். விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவரும் சரி நானும் சரி தறி தாங்க ஓட்டுவோம். இன்றைக்கி அவர் இல்லாதனால என்னால் ஒண்டியுமே அந்த வேலை செய்ய முடியாது. அதனால் நான் துணி கடைக்கே போயிட்டேன். அவர் இல்லாமல் என்னால் அதை செய்யவும் முடியாது. அந்த வேலைக்குள்ளே போனாலே அவரோட நிலத்து எனக்கு இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்ச வேலை என்னால் முடிஞ்ச வேலை துணி கடைக்கு தான் போயிட்டுருக்கிறேன். அது வச்ச வீட்டுக்கு 2000 வாடகை கொடுத்துக்கிட்டோம். அதனால் ஒன்றுமே சமாளிக்க போக மாட்டேங்குது. பையன் படிச்சுட்டு இருக்கிறாங்க, 10வது படிக்கிறாங்க. 414 மார்க் எடுத்துருக்கிறேன். அவனுக்கு 2 பேரும் படிக்கிறான்னு தான் சொல்கிறானுங்க. ஆனால் இப்போ என்னால் யூனிஃபார்ம் புக்கு வாங்கி கொடுக்குறது கூட முடியல. நான் வாங்குகிற சம்பளத்துக்கு என்னால் இதுக்கு மேலே படிக்க வைக்க முடியுமான்னு தெரியலைங்க. இன்றைக்கி நாங்கள் 3 பேர் கூட படுக்க முடியாத அளவுக்கு அந்த வீடு 3 பேர் கூட கால் என் பெரிய பையன் கால் படுக்க முடியாது. கண்டிப்பா தெரியுதுங்க, பார்த்தாவே தெரியுது. அதனால் உங்களால் முடிஞ்ச உதவி எனக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு என் பசங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. எங்கே போய் யார்கிட்ட சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. யாரை கேட்குறதுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏதாவது உதவி பண்ணிங்கன்னா எங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. வாழ்க்கை கொஞ்சம் எதிர்காலத்துக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்.